இப்போது நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் ரீச் பண்ணி கதை சொல்லி அவங்களுக்கு பிடிச்சிரும். அது வரைக்குமே உங்களோட கண்ட்ரோலில் தான் அந்த மணி ஃப்ளோன்றது இருக்கும். ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணி அது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக மாறும்போது அது ஒரு பெரிய வேர்ல்டு. அங்கே அந்த பட்ஜெட் எஸ்டிமேஷன்ற ப்ராசஸ் எப்படி பண்ணுவீங்க? மை எக்ஸ்பீரியன்ஸில் தான் அது வரும்னு நினைக்கிறேன். லைக் நானுமே வீடியோ லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணனால ஓரளவுக்கு பிகினிங்லேயே நம்ம எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் நம்ம ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுவோம்ல, சொந்த காசு போட்டு பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த ஜட்மெண்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆப்வியஸாக அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கல்ல, ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஈஸி தான் நினைக்கிறேன். அது வந்து அவ்வளோதான் யோசிக்காதீங்க, அதெல்லாம் உள்ள வந்துட்டு கற்றுக்கிற விஷயம், அதெல்லாம் வெளியில இருந்து கற்றுக்கலாம். அதெல்லாம் இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்து நாங்கள் அந்த ஸ்டேஜ் வரதுக்கு நாங்கள் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணோம், நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு? ஒரு ஃபிலிம் டைரக்டர், ஃபியூச்சர் ஃபிலிம் டைரக்டர் ஆகிறதுக்கு நாங்கள் எதை ஃபாலோ பண்ணோம், பண்ணால் நாங்கள் அந்த ஸ்டேஜ் வரணும், நாங்கள் எதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இதில் இருக்கணும், அந்த மாதிரி ஐடியா இருந்தோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, எவ்வளோ முடியுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு தோணும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணும், அது வரைக்கும் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுதான் வழி. இஃப் நாட் யார்கிட்டயாவது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்க, அதுவும் இன்னொரு வழி. அவ்வளோதான், இது 2 வழி தான் இருக்கு நினைக்கிறேன். எனக்கு அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட் வச்சுருந்தீங்க, தழும்பு தெரியுற மாதிரி, அது நீங்கள் பிலீவ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல இதை ஆடியன்ஸ் நோட் பண்ண மாட்டேறாங்க, ஆடியன்ஸும் அதை எப்படி பிலீவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நம்பினீங்க. ஏன்னா இந்த ஒரு ஷார்ட் வந்து நீங்கள் யோசிக்கிறப்போ ஜஸ்ட்டு ஏன்னா இந்த இடத்துல தழும்பு காணும் யோசிச்சிருக்க மாட்டாங்களா, எப்படி நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அதை அந்த இடத்துல கரெக்டாக? இந்த இடத்துல ஷார்ட் வெற்றிமான ஆஃபீஸ் வரைக்கும் அந்த தழும்பு இருக்கும். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் வாட்டி பார்க்குறப்ப அது ஸ்ட்ரைக் ஆகலை. எனக்கு வந்து செகண்ட் வாட்டியாக பார்க்குறப்ப இந்த கைத்தட்டல் வரும்போது அந்த இது போடும் கீழே வெட்டு, அப்போ தான் நோட் பண்ணேன். அது எப்படி நீங்கள் பிலீவ் பண்ணீங்க? ஸோ அதான் நான் பேசிக்காக எமோஷன்ஸை பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ஜிம்மிக்கி கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து அதுக்கான டைம் கொடுத்தா மட்டும்தான் அந்த கிளைமேக்ஸில் யாராவது நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து சைக்காலஜி தான். அந்த பொண்ணை ஏதோ ஒரு ரூபத்தில் கனெக்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான், அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸில் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற பயத்தில் போனால் மட்டும்தான் இவங்க இதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒர்க் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ அண்ட் ஆல்சோ நான் எதிர்பார்த்தது வந்து 50% பேர் ஒரு இடத்துல கண்டுபிடிப்பாங்க, ஒரு 80% பேர் ஒரு இடத்துல கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது ஒரு. ஸோ அதான் நான் என்ன நினச்சேன்னா, அதான் யாருமே கண்டுபிடிக்காட்டி ஐ வில் பி ஸோ ஹாப்பி. அதுதான் ஒரு ஆசையாக இருந்துச்சு. அந்த ஆசை தான் இந்த படத்தை பண்ண வச்சது ஆக்சுவலாக. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. எத்தனை டே ஷூட் போச்சு? ஷூட்ஸ் 55 days. வெற்றிமாறன் சார் பண்ணாருல்லண்ணா, அந்த இது வந்து தழும்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் வந்து அவருக்கு வந்து தழும்பு இருக்காது. ஸோ அது வந்து படத்துக்காக அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மேக்கப் போட்டு மேட்ச் பண்ணுறதுக்காக வச்சிங்களா, இல்லை அது வேணாம் அது அவனுக்கு இதாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் மேக்கப் போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ அந்த ஒரு மீனிங்கில் தான் வச்சிங்களா? ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ ஸ்கிரிப்ட் எழுதணும்னு இருக்கும்போது அதை வந்துட்டு வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதை விட அதை வந்துட்டு காமிக் ஸ்டைலில் கன்வெர்ட் பண்ணால் அது ஒர்க் ஆகுமா ப்ரொடியூசர்கிட்ட இது பண்ணும்போது? ஸோ எனக்கு பென்சில் ஆர்ட் ஜாஸ்தியாக நான் பண்ணுவேன். ரைட். ஸோ அதை வேர்ட்ஸாக எனக்கு கன்வெர்ட் பண்ணுறதை விட அதை காமிக் ஸ்டைலில் அதை விஷுவலாக கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்கான டைம் இருக்குது, பட் அது ப்ரொடியூசர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? பெருசாக பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் டைலாகே கிடையாது, வெறும் விஷுவலாகவே டைலாக்ஸ் காமிக்ஸ் மாதிரி சொல்லுங்க. காமிக்ஸ் மாதிரி ஃபுல் டைலாக்ஸோட விஷுவலா. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினா எந்த ப்ரொடியூசருக்கும் உட்காந்து ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ லைக் ரொம்ப ரேரான பேர், அதுவும் அவங்களோட ஓன் டைம் லைனில் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்களோ அப்போ தான் படிப்பாங்க. ஸோ அதனால் அது அட்வைசபிளாக எனக்கு தோணல. நீங்கள் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறது பெட்ரு. நரேட் பண்ண சான்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம், கிடைக்கும் போது நரேட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் ஸ்கிரிப்டை படிக்கும் போது அவங்க வேற கதையை தான் மைண்ட் ஓட்டிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தோன்ற கதை தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. அதனால வந்து நரேட் பண்ணுறது பெட்டர். ஸ்டார் படம் கதை வந்து ப்ரொடியூசர் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணீங்க? எப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னு கேட்டேன். எப்படி அப்ரோச் பண்ணலாம், நான் போன படம் பேர் பேமாக்கு அது பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த படம் கொஞ்சம் கமர்ஷியலாக ஹிட்டான படம்ன்றனால ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன நம்பினாங்க. இதே ஃபர்ஸ்ட் படம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் நம்பினாங்க, போன படம் மாதிரி இந்த படம் பண்ணிடுவார் போலப்பான்னு நம்பி கொடுத்துட்டாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம ஒரு ப்ரொடியூசர் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணும்போது அவங்களோட தாட்டில் வேறு மாதிரி கதை போகும்னு சொன்னீங்க. நான் கேள்விப்பட்ட வரையும் ஒரு சில ப்ரொடியூசர் வந்து இந்த டைமுக்குள்ளே என்கிட்ட கதையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சிலர் வந்து வெறும் ஸ்டோரியை மட்டும் கேட்பாங்க, சிலர் வந்து டெக்னிக்கலாக என்னென்ன பண்ண போகிறோம் மூமெண்ட்ஸ் ஆங்கிள்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல சார்?
அந்த அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்னோட நரேஷன் ஸ்டைல் நரேஷன் ஸ்டைல் சார். நான் வந்து அதான் நான் கொஞ்சம் நடிச்சு காமிச்சு அப்படியே கொஞ்சம் எல்லாரும் பண்ற மாதிரி தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அதான் இப்போ ஸ்டோரி டெல்லிங்ல வந்து நான் என் டீம்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எதை எப்போ சொல்லணுன்ற மொமெண்ட் இருக்குல்ல, அந்த சர்ப்ரைஸை ஹோல்ட் பண்ணிட்டு சொல்ற அதை நம்ம கற்றுக்கணும். என் டீம்லேயே இருக்காங்க சில பேர், நல்ல கதைகளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் நரேட் பண்ண சொன்னால் ஏதோ படித்த நியூஸை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நானா எனக்கு அப்படி சொல்லக்கூடாது, அதாவது நல்ல கதையே இல்லாட்டியும் சொல்லும் போது சுவாரஸ்யமாக சொல்ல, பேசிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி தான். நம்ம ஒன்று சொல்கிறோன்னா ஒரு 2 செகண்ட் கவனிக்கிற மாதிரி நம்மளுக்கு முதல்ல எந்தூசியாசம் இருக்கணும். அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுக்கு நம்ம அது ஒரு ஸ்கில் நினைக்கிறேன். அது கற்றுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்தேன், என் டீம் வச்சு சொல்கிறேன். நான் அப்போ இது வரைக்கும் பார்த்தேன், என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே சொல்கிறேன், நரேஷனில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. பட் அது எப்போ வரும்னு சொல்லிடுறேன், நான் ப்ராக்டிஸ் அது மட்டும்தான் வரும். நிறைய நரேட் பண்ணுங்க, நான் ஒரு 100 பேர்கிட்ட நரேட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ நிறைய பேர்கிட்ட நரேட் பண்ணதான் நம்மளுக்கு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜிமிக்கு என்னென்ன ஆச்சு கடைசியில் அந்த எமோஷனில் கண்ணு அப்படி நீங்கள் படமாக முடிச்சிட்டீங்க, நாங்கள் அந்த ஜிமிக்கு என்ன ஆச்சுன்னா யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க டெலிவரி சரி போஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்கும்ல, அப்படி இல்லை பார்க்க மேட்ச் விட்டதா? இல்லை எல்லா இடத்துலையும் போடுறோம், ஆமா. எஸ் அப்பா இன்னொரு போய் பாருங்க, நாளைக்கு தனியா போறீங்க, கூட்டத்தோட போங்க சார். ஆக்சுவலாக எனக்கு படத்தில் ஒரு 2 ஷாட் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. என்னென்னா ஆக்சுவலாக கலை வந்து அந்த ஒரு ஜாப் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த ஜாபோட நேச்சர்லேயே இருக்கும்போது ஒரு இடத்துல அவார்ட் கொடுப்பாங்க. அந்த அவார்ட் வாங்குகிற சீன் கட் பண்ணிங்கன்னா ஒன்றே இந்த இடத்துல அந்த அவார்ட் கீழே இருக்கும், கவின் உட்காந்துருக்க மாதிரி. அது ரொம்ப பெரிய எமோஷன். அண்ட் அனதர் ஷாட்டில் வந்து ஜிமிக்கி வந்து அந்த ப்ரெக்னன்சி சீன் ரிவீல் பண்ணுறது, அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஜஸ்ட் அவன் அடித்ததுக்கப்புறம் அந்த ஷாட் அங்கே கட் பண்ணி அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு காட்டும் போது அந்த ப்ரெக்னன்சி கிட்ட இருக்கும். ரெண்டுமே பெரிய பெரிய எமோஷன்ஸ். இதை ஒரு ஷார்ட்டில் நம்ம கன்வே பண்ணுறது எப்படி இது பண்ணுறீங்க? எனக்குமே ரொம்ப பர்சனலாக பிடிச்ச மூமெண்ட்ஸ் தான் படத்தில். ஸோ எஸ்பெஷலி அந்த ஆஃபீஸ் சீக்வன்ஸ் இருக்குல்ல, லைக் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா வந்து இந்த யூஸ்வலாக அந்த அவன் வந்து மனசு இல்லாமல் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு காட்டுறதுக்கு சில மாண்டேஜ் இருக்கும்ல, அதை பிரேக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு சாங்கில் ஒரு ஹாப்பியான மாண்டேஜாக காட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அந்த கட்டு அங்கே வரும்போது ஒரு மாதிரி சின்னதாக ஒரு ஷாக் மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி டிவாஸ்டேட்டிங்காக ஃபீல் ஆகுன்ற ஐடியாவில் தான் அது பண்ணேன் நான். அது உங்களை மாதிரி நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் கிளாட் இட் ஒர்க். ஸோ யா அந்த மாதிரி சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல, ஆஸ் அ ரைட்டராகவும் சரி டிரெக்டராகவும். ஸோ அப்படி பண்ணது தான் அது ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி பண்ணி அதுக்கப்புறம் போய் ப்ரொடியூசர்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அப்போ அவர் ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இந்த பட்ஜெட் இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டில் நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படிங்க சார் நம்ம கால்குலேஷன் பண்ணுறது, அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம இதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அதான் நீங்கள் நிறைய பேர் சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட நட்பெல்லாம் உருவாக்கிக்கோங்க முதல்ல. அவங்க நட்பெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது பட்ஜெட் பண்ணுறது. ஸோ அதான் ஒரு ப்ரொடியூசருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிருக்கணும் இதுக்குள்ளே ஆகுன்றது. ஸோ அது நீங்கள் அதான் இதை கற்றுக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஹெல்ப் அவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கலாம். சார் இப்போது ஸ்டாரில் வந்து செகண்ட் ஹீரோயின் வந்திருப்பான் ஜிமிக்கி கேரக்டர், அவங்க நீங்கள் வாண்டடாகவே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆல்ரெடி ஏதாவது சீன் இருந்து லென்த்துக்காக காரணமாக கட் பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி? ஏன்னா பிகாஸ் வாரணம் ஆயிரம்லேயும் சரி பிரேமம்லேயும் சரி சின்னதாக ஒரு அவங்க தங்கச்சி கேரக்டர் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் மாண்டேஜ் மாதிரி ஒன்று வந்திருக்கும். அது உங்களுக்கு வாண்டடாகவே நீங்கள் அப்படி தான் வச்சுருந்தீங்களா? ஏன்னா கனெக்ட் ஒரு டைலாக் மூலியமாகவே நீங்கள் அதை இது பண்ணியிருப்பீங்க உங்களை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வாண்டடாக வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் வந்து எப்படி பார்த்தேன்னா வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த கலைன்ற கேரக்டருக்கும் சரி பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் சரி அவுட் ஆஃப் நோவேர் அந்த மாதிரி இருக்கணும், ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. அது எந்த அளவு ஒக்கடாச்சுன்னு தெரியல, பட் அதுதான் ஐடியாவாக இருந்துச்சு. ஆனால் சில பேர் அது வந்து திடீர்னு வந்துச்சுன்ற ஃபீலும் கிரிட்டிசிசம் எனக்கு வந்துச்சு. பட் ஒரு ஷார்ட் அங்கே ஃப்ரெண்டில் வைக்கிறதுனால அது பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுமான்னு எனக்கு ஃபீல் ஆகலை.
ஸோ அதனால் அப்படியே பண்ணிட்டேன். அந்த ஜிமிக்கி கேரக்டர் வந்து நீங்கள் வந்து நேரில் அந்த மாதிரி யாராவது உங்களை அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா, இல்லை அது கம்ப்ளீட்டாக அது ஃபிக்ஷனலா? இப்போ அந்த கேரக்டர் இல்லை, எல்லா கேரக்டருமே ஒரு கேரக்டரோட 100%ல ஒரு 50% எங்கேயா பார்த்தது அப்படிதான் இருக்கும், மீதி 50% ஃபிக்ஷனாக இருக்கும். ஸோ ஜிமிக்கி அப்படி தான், 50% எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, ஒரு 50% ஃபிக்ஷன். இப்போ நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரையும் 1000 ஐடியாஸ் வரும், 1000 சஜஷன்ஸ் வரும், எல்லாருமே ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒரு தப்பான ஐடியாவை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மிஸ்லீடிங்காக போது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமில் அந்த டிசிஷன் மேக்கிங்கில் என்ன விதமான சாய்ஸஸ், என்ன ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் யோசிப்பீங்க? ஆக்சுவலி எதுவாக இருக்கட்டும், அதை இந்த டிசிஷன் மேக்கிங்கில் எப்பயுமே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதுவான எப்பவுமே ஒரு 4 ஆப்ஷன் வந்துடும். ஸோ அது நம்ம டைம் கொடுக்கணும், அவ்வளோதான். நான் சொல்லுவேன் எப்பயுமே வந்து மெயினாக அந்த ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணும்போது இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமா. இப்போ அந்த ஹீரோயின் கல்யாணத்தில் ரெண்டு ஹீரோயின் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிப்பாங்கல்ல, அதுக்கு மட்டுமே ஒரு 5-6 ஆப்ஷன் இருந்துச்சு. தேங்க்ஸுக்கு பதிலாக வேற ஒன்று சொல்கிற மாதிரி, என்னொன்று சொல்கிற மாதிரி என்னமோ இருந்துச்சு. அதில் எங்களுக்கு எல்லாம் அது வந்து எப்படின்னா வந்து ஏதோ ஒன்று பாதர் பண்ணிட்டே இருக்கும் நம்ம இருக்கிறது. ஸோ பாதர் பண்ணிட்டே இருக்கும். அது வரைக்கும் அதை லாக் பண்ணக்கூடாது. அது அட்லீஸ்ட் 1% பாதர் பண்ணக்கூடாது, லாக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கடைசியில் அந்த 2 தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது வந்து மற்ற எல்லாத்த விட இதில் தான் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணிட்டோம். லைக் ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம வர சஜஷன்ஸ் ஏகப்பட்டது வரும். டைரக்டரோட கால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கன்ஃபியூஷன் ஆனாலும் வெளில காமிச்சு கூடாது. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அந்த மூவியில், ஸ்டார் மூவியில் வந்துட்டு அவர் இங்கேருந்து பாம்பே போயிட்டு அங்கே போயிட்டு கற்றுப்பாரு. நம்ம ஊரில் வந்துட்டு கூத்துப்பற்ற இந்த மாதிரிலாம் இவ்வளோ இருக்குது, ஏன் அவர் இங்கே பண்ணாமல் அங்கே பண்ணுறாரு? எனக்கு என்ன உணர்த்துச்சுன்னா, அப்போ இங்கே ட்ரை பண்ணாமல் அங்கே பண்ணால் பெஸ்ட்டாக வந்துருவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுருச்சு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா. அது எப்படி ப்ரோ? இல்லை, இப்போ இது கேள்வி நிறைய இடத்துல கேட்டாங்க என்கிட்ட, எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ இந்த கதைக்கு மட்டும் பாருங்களேன், இது எல்லாமே நம்ம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கூடாது. அந்த கதைக்கு இவன் வீட்டுக்கு சென்னை, அந்த வீடு, அப்பா அம்மா, குலாபின்ற ஒரு ஃப்ரெண்டு, இதுக்குள்ளேயே இருக்காங்க. இவன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் போகணும் அப்படின்றது கதைக்கு டிமாண்ட் பண்ணுது. இப்போ இங்கேயே இருந்தால் என்ன, இப்போ ஒரே இதில் இருக்கான், கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் போகணுன்றப்ப வேற ஊருன்றது மைண்டில் வரும். இப்போ வேற ஊர் என்ன ஊராக இருக்கலாம்? தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏதாவது ஊர் இருந்தால் அதுவும் கம்ஃபர்ட் ஜோன் தான், தெரிஞ்ச லாங்குவேஜ். ஸோ வேற ஒரு லாங்குவேஜ் போக வேண்டியது இருக்கு. அப்போ நம்மளுக்கு வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் பெட்டர் ஆப்ஷன் சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுங்க. கேரளா சொல்றீங்க, கேரளா போயிருக்கலாம். நீங்க படம் எடுத்திருந்தா கேரளா போயிருப்பீங்க. நான் துபாய் போனதுக்கு துபாய் போன வாரம் போயிட்டு இருந்தேன். மும்பை போனதுக்கான ரீசன் வந்து எனக்கு வந்து மும்பையில் ஒரு கனெக்ட் இருக்கு. லைக் நான் அங்கே இருக்கிற தியேட்டர் கல்ச்சர் நான் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிற பிருத்திவி தேட்டர் ஃபேமஸ் தேட்டர் இருக்கு, அங்கே நான் போயிருக்கேன். ஸோ அங்கே நான் பார்த்தனால நான் அங்கே கொண்டு போனேன். அண்ட் ஆல்சோ விஷுவலி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏஸ்தட்டிக்காக காட்டுறதுக்கு துபாய் இல்லை, பாம்பே இருக்குல்ல, பாம்பேயை காட்டலான்னு தோணுச்சு. அதனால இப்போ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபாலோயிங் ஸ்டபர்னட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெரி வெரி புவர் ஃபேமிலியிருந்து தான் வராங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மூவ் ஆன் பண்ணுறதா, அப்படி பண்ணோம் அப்படின்னா எங்களால் நாங்கள் சஃபர் பண்ணுறது இல்லாமல் எங்கள் ஃபேமிலியுமே சஃபர் ஆகும். ஸோ அதை நம்ம பார்க்கதா, இல்லை ஃபேமிலிக்காக வந்து லைக் கவின் சார் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஒர்க் போகலாமா அப்படின்றது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் எனக்கு அது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. சாரி, கவின் என்ன பண்ணாரு? பிடிக்காம ஒரு வேலையை பண்றாருல அவருக்காக, ஐ மீன் அவர் ஃபேமிலிக்காக படத்துல சொல்றேன். ஆமா படத்துல. ஸோ அந்த மாதிரி நாங்க பண்றதா, எனக்கு அந்த வேலையை பார்க்க பிடிக்கல. பட் எனக்கு வந்து ஒரு ஃபிலிம், ஒரு மீடியா சம்மந்தமா இருக்கணும் அப்படின்னு ஆசை. பட் இப்போ நான் இப்போ யாரை பத்தி யோசிக்கிறது, என்னை பத்தி யோசிக்கணுமா இல்லை ஒரு ஃபேமிலியை பத்தி யோசிக்கிறதா அப்படின்றது பேசிக் ஆஃப் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு தாட்ஸ். இந்த படத்துல இருந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இவன் கலையரசன்ற கேரக்டர் வந்து சினிமாவில் அப்சர்ஷனா இருக்கான். அதை அவனை எங்கே கொண்டு போயிடுச்சு? எங்கேயுமே கொண்டு போகல. இல்லை கதையை லீனியராக சொல்லும் போது அவனை எங்கேயுமே கொண்டு போகல. வெறும் அப்சர்ஷன் இருக்க வரைக்கும் அவனை எங்கேயுமே கொண்டு போகல. அவனை எப்போ அவனை ஸ்டார் ஆக்கிச்சுன்ற மொமெண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அவன் வந்து அவங்க அப்பா வந்து அவனை சொல்கிறாருல்ல, அவன் சொல்கிறான்ல, அசிங்கமாக திட்டிட்டு என் மூஞ்சி நீங்கள் பார்ப்பீங்கடான்னு சொன்ன அடுத்த சீன் என்ன ஸ்டார் ஆகிட்டான் அவன். அந்த கோவம் வந்து எங்கேயுமே கொண்டு போகுது. நான் நிறைய பேரோட ரீல்ஸ் பார்க்குறேன். நான் அந்த கோவத்தை மட்டும் காட்டி நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன். அந்த கோவம் நம்மளை எங்கேயுமே கொண்டு போகாது. ஸோ அதை திரும்ப அண்டர்லைன் பண்ணுறாங்க. எது நம்மளை கொண்டு போகும் அப்படின்னா லவ், அன்பு மட்டும் தான் நம்மளை கொண்டு போகும். ஸோ இந்த அன்புன்னு சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
தேங்க்யூ. அன்புன்னு சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மென்டல் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பரான மென்டல் ஸ்பேஸ்க்கு நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃபோட கிளாரிட்டியே கிடைக்கும். நீங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே பதில் வந்து உங்களோட மென்டல் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. நம்ம கலையரசனுக்கு எங்க கிடைச்சதுன்னா, அவங்க அப்பா வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு எமோஷனலா பேசிட்டு போறாருல்ல, தழும்பு வந்து உன் முகத்துல இல்லை, உன் மனசுலதான் இருக்கு. ஸோ உங்கள் மனசை சரி பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கான எல்லா ஆன்சரும் கிடைக்கும். உங்களுக்கு சினிமா தான் வேணும், அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சினிமா தான் வேணுமா, சினிமா வேணாமன்றது அப்புறமா தான் தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே, எஸ்பெஷலி நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ பயங்கர டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்லேருந்து வெளில வர ட்ரை பண்ணுவோம், அதெல்லாம் ஆன்சரும் நம்மளுக்கு கிடைச்சிடும். சார் நான் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னா சார். ஸோ இப்போது வந்து அவங்ககிட்ட ப்ராப்பரான ரிசர்ச் இல்லாதப்போ அவன் எதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து அவன் ஷார்ட் ஃபிலிம்ஸில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அது நல்லதா, இல்லாட்டி மற்ற படத்துலேருந்து எடுத்த அந்த சீன்ஸை வந்து அவன் ரீக்ரியேட் பண்ணுறது நல்லதா நீங்கள் நினைக்கிறீங்க சார்? லைக் தியரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கனால தியரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிங்க. ஸோ இப்போ நான் டேரெக்டாக ஆகணும்னு முடிவு பண்ணப்ப எனக்கு தியரி இம்பார்ட்டன்றப்ப நான் வந்து பேசிக்கான புக்கு சுஜாதாவின் திரைக்கதை எழுதுவது எப்படி, ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்ல. அந்த மாதிரி இது கூட பரவாயில்ல, இந்த டைரக்ஷன் கூட. பட் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிற நீங்களாம் வந்து தியரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தியரிஸ்லேருந்து வாங்க. நீங்கள் அது இப்போ எல்லாருமே அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு டிஜிட்டல் வந்ததுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக அங்கே போயிடுறோம். அது வந்து லாங் லாஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ணாது, எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு. ஸோ ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் நீங்கள் ஆரம்பிக்கிறோம்.